வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தான். இன்னையோட இட்லி திங்கிறது கடைசியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இன்னையோட இங்கே பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த நாட்டிலையோ. போர் நடக்கிற நாட்டில் அதாவது என்னென்னா, இப்போ நம்ம நண்பனுக்கு ஒன்று நம்ம தட்டி கேட்குறான். இப்போ நண்பனை யாரோ ஒரு ஆள் அடித்தாங்கன்னா உடனே ஏன்னா என் நண்பன் அடிச்சுன்னா கேட்குறான். அதே மாதிரி நமக்கு டீசல், பெட்ரோலு, கேஸு இவங்கெல்லாம் யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா ஈரான் தான் நினைக்கிறேன். அதனால் ஈரானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். பண்ணினாத்தான் தங்கு தடையின்றி நம்மளுக்கு இந்த கேஸ்லாம் சேரும். இல்லை வீடு வாசலை காலி பண்ணிவிட்டு ஊரை பக்கத்து போய் பழைய மாதிரி ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட முடியாது. அருமையான ஒரு வெங்காய தொக்கு நண்பர்களே. இப்படி சலுப்படிச்சு போச்சு, கெட்டு போச்சுடி. சூடு பண்ணி தான் வச்சேன். என்ன சூடு பண்ணி வச்சு வேற இல்லை, பூராத்துக்கு இலை ஊற்றி விட்டேன் கழுவி விட்டு. தேங்காய் சட்னி வைக்கவான்னு கேட்டேன். ஏய், நீ சல்படி சொல்லணும்ல, கெட்டு போச்சுண்டு. நல்லா தானே இருந்துச்சு. நீ திண்டு வாரு குடிச்சு பாரு. தேவையில்லாத பண்ணிட்டு அப்படி போடு. சும்மா சரி, இட்லி வேஸ்ட்டாக போகணும்னு சாப்பிடுவேன் நான். என்ன கேளுங்க நம்மளே, கேஸும் தீர்ந்து போச்சு. அடுத்து ஹோட்டலாம் சாப்பிடும். 4 இட்லி வேஸ்ட்டாக போயிடும். சுத்தமாக கெட்டு போச்சு, நுர தள்ளி போச்சு. ஆமாம், நுரத்தல்லாம் இப்போ நான் உடம்பு கெட்டு போய் பாருங்க. காலையில் எந்திரிச்சோடமே சூடு பண்ணி வச்சிட்டேன். தேங்காய் சட்னி வைக்கவான்னு கேட்டால் வேணான்ட்டேன். இது நல்லா இருக்கும், வேணானே. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தான், என் மூக்கு சரியில்லையோ. மோர் எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளர் கொடுப்பான். ஏன்டி இட்லி மோரா வச்சு கொடுப்பாங்க? எல்லாரும் வித்தியாசமாக சாப்பிட, நெய் மட்டும் வித்தியாசமாக சொல்லி ஒரு நாட்டை பற்றி ஒரு போரை பற்றி பேசிட்டீங்க. சல் பிடிச்ச சாம்பாரை ஊற்றி குழம்பு ஊற்றி ஒரு இட்லி, தயிர் இட்லி, பீட்ரூட் இட்லி, பயலுகடா. ஒன்றும் குறைச்ச மசம் இல்லை, காமெடி பண்ணுறோம். சிரிக்கிற மாதிரி இல்லை, சிந்திச்சுப்பார். இரு, இன்னும் ஒரு வாரம் தான். அதாவது நீ எல்லாம் ஊரில் போய் விறகு ஊன்னு ஊதி திரிய போகிற பாரு. அதனால் நண்பர்களே, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தட்டி கேட்குற மாதிரி, நம்ம ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தட்டி கேட்கணும். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு. மீசமணி அங்கே போகிறாரு. 6 மீசமணியோட போருக்கு போகிறீங்களோ கிளம்புங்க. எனக்கு அந்த தெம்பு தைரியம் கிடையாது. நான் பயிற்சி எடுத்துருக்கேன். குட்டப்பா இவ்வளோ கோர்த்து விட்டு அடிக்க வைக்கிற வீடியோவில் தேவலாம் பேசாரு. மதுரைக்காருக்கு வாய் மட்டும் இருந்தா போதுமாயா? என்னையா நீ? அதாவது போரே நடக்கூடாது இந்த உலகத்தில். எந்த மக்களும் எந்த இறப்பே இருக்கக்கூடாது. சந்தோஷமான போராக நிப்பாட்டணும் முதல்ல. அதையாவது போய் சொல்லிட்டு வா. இன்னும் பசிக்க காசு இல்லாமல் தெரியல. நான் எங்கிட்ட பிளேட்டில் போய் சொல்லிட்டு வரேன் முகரக்கட்டை. சொல்லவும் போக மாட்டியா? அதாவது இதில் சொல்கிறோம்ல, போருக்குதே போக மாட்டேன். வான்வழி தாக்கல் பண்ணேன். பிளேட்லாம் போக முடியாது. பிளேட் டம்முட்டு ஒடிச்சிடும். ரொம்ப பயங்கரமாக போர் தான். இந்த மாதத்தோட வீடை கட்டி வேணும். நீங்கள் எல்லோரும் ஊறப்பட்டு போயிடுவான். நல்ல படிப்பு முடிஞ்சு நண்பர். இந்த மாதத்தோட உன் மகளெல்லாம் விறகு அனுப்பிச்சி விடும். விறகு அமிச்சு மகளில் விறகு முடிச்சு நம்ம மாட்டுக்கு லீவுக்கு போய் கம்மாயில் போய் விறகு உரைக்கிட்டு வருவோம் நண்பர்களே. வீட்டா இப்போ இருக்கிற உள்ளேலும் சொகுசாக இருக்குதுங்க. கஷ்டம்னா என்ன தெரியணும் பாருங்க. நான் பாருங்க, கெட்டுப்போன அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றேன். சிலிண்டர் இல்லை,
சத்தியமாக உண்மைக்குமே கெட்டு போச்சு நம்மளே. நான் வீடியோ கேட்கலாம் சொல்லல, கடவுளுக்கு என் மாமன் எங்கள் அம்மா அடுப்பு வாங்கியா? கரண்ட் அடுப்பா? ஏண்டி கரண்ட் பிள்ளை எவ்வளோ கட்டுவேன்? கரண்ட் பிள்ளை அப்புறம் பால் இது ஒரு டீ போட இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? கிளம்பு ஊருக்கு, கிராமத்துக்கு போ. ஆறு அங்கே உங்கள் அம்மா விறகு வரைக்கும் போடுவாங்களா? உங்கள் அம்மாட்ட போய் விடு, விறகு வரைக்கும் போடுவாங்களா? அதெல்லாம் எங்கள் அம்மா போட்டுக்கிறேன், விறகு போட்டுக்குவேன். சரி ரைட். அது நீ வரைக்கும் போடுறியே, நம்ம நல்லா முடியாமல் போச்சு. அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டையா? புளிச்சி மகளை வாய் ரொம்ப பேசாதையா நண்பல. உங்கள் அம்மா என் மாமியார் பேர் என்ன தெரியுமா? ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிக்கல, இந்த உலகத்திலே வைக்க முடியாத பேர் என் மாமியார். புளியம்மாள். புளியம்மாளோட புளிச்சி சொல்லணும்லே, புளிச்சி உங்கள் அம்மா பேர் புளியம்மாள். உங்கள் அம்மா புளிச்சி. நீயா பேர் வச்ச? புளிச்சி என்ற புளியம்மான்னு சொல்லு. நீ பேர் வச்சியா? புளிச்சி. நல்ல மரியாதை இல்லையா? இங்கனதான் இந்த நிற்கிறாரு, எங்கள் அப்பா கூட தான் நிற்கிறாரு. மாமா அப்பா ஒரு தாக்குதல் பண்ணுப்பா. செத்து போன என் மாமனார் சொல்கிறா பாருங்க நண்பரே, என்னை தாக்குதல் பண்ண சொல்கிறான். அது எங்கள் அப்பா வச்ச செல்ல பேரியா? ஆனால் எங்கள் மாமியை புளிச்சி மாதிரி மீன் குழம்பு யாரும் வைக்க முடியாது நம்மள, பிச்சு பிடிச்சி. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை கறி குழம்பு அது மாதிரி வைக்க முடியாது, எலும்பு குழம்புலாம் வச்சா மிரட்டி விட்டுற. ஆனால் இப்போ எலும்பு குழம்பு வச்சா சாப்பிட முடியாது. இப்போ பல்லு 16 ரூபா போச்சு ஒரு பல்லு. கறி குழம்புல கடுகு போட்டு தாளிக்குது நண்பர்களே. கடுகு போட்டு தாளிக்குதா? என்ன சொல்ற? சோம்பெல்லாம் மறந்து போய் எதை போடுறது தெரியாம இப்ப கடுகு போட்டு தாளிக்குது. அது கூறு மங்கி போச்சு பாவன். சுகர் வந்து பல்லு கூட போச்சு என் மாமியாருக்கு. என் மாமியா அவ்வளோ பல்லு கட்டுறேன்னு சொல்ற, அதான் கட்ட மாட்டேற. அழகி, கருப்பழகி, அதே அவ்வளோ லட்சணமா இருக்கு நண்பர். நடந்தா நடையழகி, சிரிச்சா சிரிப்பு நல்லது இல்லையா? சொல்லி சிரிச்சா சிரிப்பழகி, அதே உட்காந்தா உட்கார்ந்த அழகி, நின்ற அழகி பேண்டாச்சு. ஐயோ செல்ல கட் பண்ணிட்டு போயிருவே அப்புறம். பெருமையை சொன்னா நீ என்ன லூசு? அவங்க அம்மாவை தாயா பெருமையா சொல்லணும், உங்க அம்மாவை சொல்லியா? எங்க அம்மா வயசாகி போச்சு. அதே நடையழகி, அப்படி கம்பை ஊண்டிக்கிட்டு நடந்த நடையழகி. எங்க அம்மா முடியலப்பா, வயசான அதான் தெரிஞ்ச. அப்புறம் நான் வயசு திரும்புதோ? மாமியாவும் தெய்வம், நல்ல மரியாதை இல்லை உனக்கு. உங்க அம்மா மாதிரிலாம் ஒரு பொம்பளையை பார்க்க முடியாது, நல்ல பொம்பளை. சரி உனக்கு எப்படியாவது இருக்குது. நான் என் சேனலுக்கு உம்மாட போய் இன்ட்ரி எடுக்க போகிறேன். ஐத்த வாங்க, ஐத்த உட்கார, ஐத்த புளிச்சி, ஐத்த இந்த ஒரு நல்ல மரியாதை மறுபடியும். உனக்கு ஒரு பாயசத்தை போட்டு கொடுக்க சொல்லி பாயசரி காலியோட பார்க்குறேன். அதே ஏமா மருமையை வர்றாரு, ஒரு பாயசத்தை போடு ரைட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். முஷராத்தான் கொண்டு இருக்கணும். அதே மாமியாவை நக்கல் பண்ணுற. என் மாமியா உண்மையில அலையுதே நம்பல. இப்பப்பா பல்லு 16 போய் கொடூரமாக இருக்கு நண்பர்களே. நல்ல மரியாதை இல்லை உனக்கு. வந்துச்சுன்னா முதல் காசு கொடுத்துரு நண்பர்களே. வந்தோன்னே 10 ரூபா 20 ரூபா கொடுத்துரு கையில். சும்மாவும் அமைச்சு வந்தோன்னே 10 ரூபா கையில் கொடுத்துரு. இந்தாங்கத்தான் போய் இட்லி சாப்பிடுங்கத்தான், பிடிச்சதா போய் இட்லி சாப்பிடுங்க, 10 ரூபா கையில் கொடுத்துரு. பார்த்து செலவடி. என்ன உன் புருஷன் 10 ரூபா கொடுக்குறவையே, அப்புறம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. சரி உங்கள் மக நண்பரை கேட்குறேன் போல. யோ என்ன ஃபோன் போயிட்டு இருக்கியா, லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கியா? நல்ல மரியாதை இல்லையா உனக்கு? 10 ரூபாவா கொடுக்குறேன். அதே நான் கேட்குறேன், 10 ரூபா கொடுத்து போய் நிற்கிறேன் போல. உன் புருஷன் 10 ரூபாய் கொடுக்குறேன். என் அம்மா அப்படியெல்லாம் பேசாது. ஒரு 1000 ரெண்டாயிரம் கொடுத்தா என்ன கெட்டா வைப்பேன்? இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்படியே நக்கிட்டு உட்காருக்கு வீட்டு வேலைக்கு போகணும். எங்கள் அம்மா பேச மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. காசு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பொய் பேச நான் 10 ரூபா நீ கொடுக்கலையா? நல்ல மரியாதை இல்லை. உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு, நான் 10 ரூபா கொடுக்கலன்னு சொல்லு. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக 10 ரூபா கொடுக்கல. அடி பாவி, அப்புறம் 500 ரூபா கொடுத்தனா? அது இருக்கா? 500 ரூபா கொடுத்தேன். கொடுத்தனா கொடுக்கலையா? இப்போ ஒத்துக்கிட்டா நம்மளே? ஆமாம் நண்பர்களே, 500 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்குது நண்பர்களே. ஒரு 10 ரூபான்னு சொன்ன விதம் வேறு,
500 சொன்னா அது மரியாதை. புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிடா இல்ல இவரை 4 சாத்துங்க. ஓகே நம்மளே நல்ல ஒரு காலையில் ஒரு அருமையான ஒரு காமெடி செம்ம காமெடி விடியதா காமெடி. மாமியாவை பேசுனா உனக்கு காமெடியாக தானே இருக்கும். புளிச்சி மருமையன் நண்பர்களே. இன்னைக்கு தலைப்பை என்ன தெரியுமா? நான் புளிச்சி மருமையன், என்னை யார் எதுவும் செய்ய முடியாது நண்பர்களே. தலைப்பே அதே மக்கிய பாருங்க. புளிச்சி வந்துட்டான், புளிச்சி வரப்போறான், புளிச்சி நான் இனிமேல் எழுச்சிடா. ஒரு மாமியா பேரை நீ எத்தனை தடவை சொல்லுவ? புளிச்சி மருமையன் இனிமேல் எழுச்சி மருமையன்டா. என் மாமியா வேறு புளிச்சி, இனிமேல் எனக்கு எழுச்சிதான். உங்க அம்மா வேற சொல்லியா? எங்க அம்மா ஒரு பொண்ணு தாய். எங்க அம்மா பொண்ணு தாய், தெய்வம். அவங்க எல்லாம் தெய்வம். அப்படிலாம் பேசாத தெய்வத்தை. நண்பர்களே ஒரு புருஷனை காலில் எட்டி முதிக்கிறான் நண்பர்களே. ஆத்தவனை என்ன நண்பர்களே குறையா சொன்னேன்? புளிச்சி என் மாமியா எழுச்சின்னு சொல்லி தப்பா நண்பர்களே. அதுக்கு எட்டி வைக்கிறேன். தெய்வமா இந்த இது பாரு நண்பர்களே. நேத்து அம்மாவுக்கு பல்லு பூரா பிள்ளைண்டா. சரி உனக்கு நல்லது இல்லை சொல்லிட்டேன். ஓகே நண்பர்களே. என்ன கட் பண்ணி இருக்கிறியா? ஏண்டி உங்கள் அம்மா பேசுனா அப்படி கட் பண்ணி? ஏய் உங்கள் அம்மாவை பேசு. கட் பண்ண. எங்கள் அம்மாலாம் தெய்வம் கடவுள், அதெல்லாம் பேசாத. அதே விளங்க மாட்டேன். நீங்கள் விளங்க மாட்டேன். ஓகே நண்பர்களே. உங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பேசுனேன்னா உனக்கு கை இந்த இப்படி ஆயிரும். ஏய் இப்படி ஆயிரும். சாவ விடாரி சேரோடதுக்கு அடிச்சு குளிச்சுட்டு தான் போய் சோறு கேட்கணும். நான் பாட்டு எழுதிக்கு புலி புலி சி 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 புளிச்சி புலி புலி சி சி நல்ல மரியாதை இல்லையா? பாட்டு எழுதிருக்கேன். கட் பண்ணிட்டா நான் அம்மாவை பேசுகிறேன். என் மகன் சிரிக்கிறவில்ல நண்பர்களே. மூத்தவில்ல இளைவில ஸ்கூலுக்கு வச்சு இல்லைன்னா இன்னும் செம்ம காமெடியாக இருக்கு. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி. புளிச்சி விட நன்றி. வணக்கம்.